நதிநீர் இணைப்புங்கிறது போகாத ஊருக்கு வழி சொல்றதை தான் நான் பாக்குறேன். குறைந்தபட்சம் 15 லட்சம் கோடி ஆகுங்கிறாங்க. குறைஞ்சபட்சம் திரும்ப ஆண்டுக்கு பராமரிப்பு செய்வதற்கு 3 லட்சம் கோடி ஆகுங்கிறாங்க. அது சரி. இல்ல முதல்ல ஏற்கனவே கங்கை காவிரி இணைப்பு சம்பந்தமா பேசியிருக்காங்க. ஆர்த்தர் காட்டன் காலத்துல இருந்து பேசப்படுது. அது எப்படி வயபிள்? அது வந்து இவர் என்னன்னா, இவர் காவிரி கர்நாடகத்தை சேர்ந்தவர்கள்னால காவிரி சிக்கல் வர்றப்ப நெருக்கடி கொடுப்பாங்கன்னு அப்பயிலிருந்து மடைமாற்றம் செய்வதற்கு தான் இந்த நதி இணைப்புங்கிற ஒன்றை பேசிட்டு இருக்காரு. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, நதி இணைப்பு இணைப்பை கொடுத்து ஐயா ரஜினிகாந்த் பேசினான்னு சொல்லி அண்ணன் சொல்றாங்க. ஆனா கேள்வி எழுப்புறேன், 100 நாட்களுக்கு மேலாக டெல்லியில ஐயா கண்ண தலைமையில போராடினாங்க, விவசாயிகள் போராடினாங்க. மண்டை ஒட்டோடு மண்சோர் சாப்பிட்டு மொட்டை அடிச்சு மீசையை மலிச்சு பல்வேறு விதங்கள்ல மனித மலத்தை தின்னு மனித சிறுநீரை குடிச்சு 100 நாட்களுக்கு மேலாக போராட்டம். அந்த போராடிய விவசாயிகள் அந்த நாடு கண்டுகொள்ளல. அன்னைக்கு ஐயாக்குன்னு வச்ச முழக்கத்துல முதன்மை முழக்கம் நதிநீர் இணைப்பு தான். ரஜினிகாந்த் வாய் திறந்து ஒரு வார்த்தை அந்த போராட்டத்தை ஆதரிக்கணும் பேசினாரா? ஐயாக்குனோட போய் கூட ஒண்ணுமே இல்லை. இவர் காவிரி சிக்கல் சொன்னாங்கல்ல, வாட்டாள் நாகராஜ் போன்ற ஆட்கள் எதிர்ப்பாங்கன்னு. வாட்டாள் நாகராஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சவன்னு சொன்னது ரஜினிகாந்த் தான். காவிரியில் தண்ணி கேட்டு போராடுறப்ப தமிழ்நாட்டில் வாழ்ற கர்நாடகர்கள் பாதுகாப்பாக வாழ்ந்தாங்க. அதே நேரத்தில் கர்நாடகாவில் வாழ்ற தமிழர்கள் தாக்கப்பட்டாங்க, கடைகள் உடைக்கப்பட்டது, வணிக வளாகங்கள் உடைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம 50 பேருந்துகள் தீக்கிரையாச்சு இந்த நாட்டில். மோடி என்ன சொன்னாரு? ஒரு வார்த்தை வாய் திறந்து பேசினாரா? அன்னைக்கு ரஜினிகாந்த் எங்க போனாரு? வாய் திறந்து பேசினாரா? மிக முக்கியமான விஷயங்கள்ல அவர் செயலாற்ற தவறி இருக்கிறாரு. அவர் பட்டியலிட்டதுல நீங்க கேட்டுக்கிட்டு தான் இருந்தீங்க. காவிரி பிரச்சனைகளை அவர் செயலாற்றல. இப்ப கூட ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை அது வருகிற போது அதுல எல்லாம் எந்த கருத்தும் சொல்லல. 8 வழிச்சாலையை ஆதரிக்கிறாரு. ஆமா, 8 வழிச்சாலையை ஆதரிக்கிறாரு. அதே போல ஸ்டெர்லைட் பிரச்சனையில வந்து கஜா புயல பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போவீங்களா கேட்கிறப்ப நான் கட்சியுடன் வந்துட்டு போனாரு. இப்படி எல்லாம் சொன்னாரு. அப்படி நிறைய வருது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, நான் சீமான் பேசுறதையோ சீமான் கட்சி ஆட்கள் ரஜினியை பற்றி பேசுறதையோ நாங்கள் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அதுக்கு பதில் என்கிட்ட இல்லை. நீங்க என்ன பார்க்காதீங்க, எங்க கட்சி கூட நீங்க பார்க்க வேண்டாம். எங்க கருத்துக்களை பாருங்கன்னு சொல்றோம். எங்க அண்ணன் அதான் சொல்றாரு, தத்துவத்தை பாருங்கன்னு. எங்க கருத்துக்கள்ட்ட உங்களோட பதில் தான் சொல்லுங்க. கத்தாம பேசுங்க. என்னன்னா இப்ப சீமான் கட்சினால ஏதோ ஒரு மாதிரி they are getting irritated. நிறைய பேசுவாங்கப்பா. நாங்க சமூக விரோதிகள், தேசத்துறைகள், நாங்க பேசினாலும் விரோதிகள் இல்ல, எல்லாரையும் விரோதியா காட்ட முயற்சி பண்றோம். நாங்க சமூக விரோதிகள் எல்லாரையும் விரோதியா காட்ட முயற்சி. என் பிள்ளை இல்ல, அது உங்க பிள்ளை. அது ஒண்ணும் செய்ய முடியாது. ரஜினிகாந்த் பொறுத்த வரைக்கும் ஏன் இரிட்டேட்டிங்கா இருக்குன்னா, ரஜினிகாந்த் சொல்றாரு போராட்டம் போனா நாடு சுடுகாடாம அடுங்கிறாரு. அதே ரஜினிகாந்த் கருணாநிதியோட சமாதி அந்த சுடுகாடு கொடுக்க மாட்டேன்னு சொன்னப்ப அவர் சொல்றாரு கருணாநிதிக்கு சமாதி கொடுக்கலாம்னா நானே போராடி இருப்பேங்கிறாரு. இது எவ்வளவு முரண்பாடாங்க கருத்து. அப்போ ஸ்டெர்லைட்ல நாங்க போராடி எங்களுக்கு சுட்டுக் கொள்ளுது அரசு, அதை கண்டிக்க முடியல. ஸ்டெர்லைட் போராட்டத்துல சமூக விரோதியை உருவிட்டாங்கன்னா சமூக விரோதி யார்? ரஜினிகாந்த் துணிவு இருந்தா சொல்லட்டும். யார் சமூக விரோதி? நாங்க சமூக விரோதியா? இந்த மண்ணுக்காக மக்கள் நாங்க சமூக விரோதியா? எங்க மண்ணில் வந்து பிழைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு எவ்வளவு திமிரு, எங்க மண்ணில் வந்து பிழைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு எவ்வளவு திமிரு. சமூக விரோதி சமூக விரோதி யார்? சமூக விரோதி யாரு? 19 வயசு தங்கச்சி ஸ்னோலி இறந்து போனாலே சோனி சமூக சொல்லியிருக்காரு. இதுக்குமே வரல, வேற இது போர் அடிக்குதுங்க. திருப்பி நான் முதல்ல கேள்வியெல்லாம் முன் வச்சேன். கேள்விக்கு வந்து பதில் கிடையாது. நான் உங்களுக்கு எதுக்கு பதில் சொன்னேன்? நீங்க அவர்கிட்ட கேளுங்க. அவர்கிட்ட பேசுமா? தனிப்பட்ட முறையில் பேச வேண்டாம். இருங்க திரு பிரவீன் அறிவார்ந்த தளத்துல அறிவுத்தளத்தில் நடத்தலாம். திரு பிரவீன் காந்தி சரி, அதுக்கு மேல நம்ம என்ன செய்ய முடியும்? இல்ல அவர் முதல்ல வந்திருக்கே தெரியல. நீங்க சொல்ற நீங்க யாருங்க? உழவை மீட்போம், உலகை காப்போம். நமது சின்னம் விவசாயி. உழைக்கும் மக்கள், அன்றாட தினக்கூலிகள், பஞ்ச பராரிகள், பாக்டாளி வக்கன், வேளாண் பெருங்குடி மக்களின் வாரிசு.